வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 டேர்டெவில் போர்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 4 ரிலீஸ் பண்ணிக்கிறானுங்க. அண்ட் மார்வல் எப்பவுமே எபிசோட் நம்பர் 4ல தான் பெரிய சம்பவம் பண்ணுவானுங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பவம் உண்மையிலே பெரிய சம்பவமா இல்லையானுங்கிற மாதிரி எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாமலே முடிச்சிட்டானுங்க. அப்புறம் மேல்ஃபிஸ்க்கு சரிக்கிறதுக்கு ஒரே சாட்சியா இருந்த கிறிஸ்டோபர் சாஃபாவை போட்டு தட்டானுங்க. சோ அதனாலேயே இப்ப நம்ம விஜிலண்டி டீம் எப்படிதான் ஜெயிக்க போறானுங்கிற மாதிரி யோசிக்க வச்சுக்கிறானுங்க. ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, அவ்வளவு பெரிய நார்த்தன் ஷிப் அந்த ஈஸ்ட் ரிவர்லயே வெடிச்சிருக்குது. அதுவும் அந்த ஷிப்ல வேலை பண்ணிட்டு இருக்க சாதாரண மக்களோடவே. ஆனா அதை பத்தி ஏன் யாருமே இந்த எபிசோட்ல பெருசா பேசவே இல்ல தெரியலங்க. அவ்வளவு சீக்கிரமா வந்த நியூயார்சிட்டி மக்கள் அவ்வளவு பெரிய விஷயத்தை மறந்துருப்பாங்க தெரியல நேயர்களே. ஆனா அது அப்படிதான் காட்டுற மாதிரி இருக்கு. பட் ஒரு தரமான எபிசோட தான் இது இறக்கிருக்கானுங்க. சோ எல்லாத்தையுமே இந்த பிரேக் டவுன்லயே மொத்தமா பிரிச்சு மெஞ்சிடுவோம். சோ தொடங்குவோமா. ஓப்பனிங் மார்வல் டெலிவிஷன் லோகோவை ரெட்ல இருந்து நம்ம புல்சையோட ப்ளூ கலர் டோன்ல தான் ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. சோ அதை பார்த்ததுமே இது புல்சையோட எபிசோட தான் இருக்குமோ நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்லாம முன்ன காமிச்சதை விட புல்சையை இந்த எபிசோட கொஞ்சம் அதிகமா காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த எபிசோட ஓப்பனிங்கே நம்ம புல்சை கிட்ட தாங்க ஆரம்பிக்குது. தலைவன் காலையில ஏஞ்சதுமே பெட்டெல்லாம் நீட் பண்ணிட்டு அப்படி கிச்சன் பக்கம் போயிட்டு ஒரு ஹாப் ஆயில் போட்டிருப்பான். ஆனா அந்த இடத்துல என்னன்னு தெரியலங்க, பாக்குறது எல்லாமே புல்சையோட சிம்பிள் மாதிரி தாங்க இருக்கும். லைக் அந்த கிச்சன்ல இருக்கிற அடுப்பு பாக்குறதுக்கு புல்சையோட சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அந்த அடுப்பு மேல ஒரு பேனை வச்சுட்டு அதுல எண்ணெயை ஊத்தும் போதும் அது பாக்குறதுக்கும் புல்சையோட சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும். தென் அந்த எண்ணெய் ஊத்துற பேன் மேல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தும் போதும் அது பாக்குறதுக்கு புல்சையோட சிம்பிள் மாதிரியே தாங்க இருக்கும். சோ அந்த ஒரே ஷாட்ல பாக்குறது எல்லாமே புல்சையோட சிம்பிள் மாதிரி தான் வச்சிருப்பானுங்க. தென் அதுக்கப்புறம் புல்சை தன்னோட மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆஃப் பாயில பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட பூனைக்கு கொடுத்திருப்பான். ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட்டா நடந்துக்கிறானு கேட்டீங்கன்னா அது தெரியல. ஆனா எதுக்காக புல்சை அந்த ஆஃப் பாயில அந்த பூனை கொடுத்திருப்பானா, அவன ஒரு கேட் பர்சன் மாதிரி தாங்க காட்ட பாக்குறாங்க. அதுவும் அது இந்த இடத்துல மட்டும் இல்லாம இன்னும் 2 இடத்துல தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏவிடிஎஃப் ஓட நடக்கிற அந்த சண்டையில அந்த டைனர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அண்ட் அதை பார்த்துட்டு புல்சை எதுக்குடா நாய்க்குட்டியில கெஃபேக்கு எடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஏன்னா தலைவன் ஒரு கேட் பர்சன். அண்ட் செகண்டா மிஸ்டர் சார்ல்ஸ் மேயர் கிட்ட புல்சைய கேட் பர்சனுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ புல்சைய ஒரு கேட் பர்சனா காட்ட பாக்குறாங்க. பட் ஏன்னு தெரியல, மேபி கேட்ஸ் போலயே ரொம்பவே ப்ரிசைஸான ஆளுங்கிற மாதிரி காட்ட பாக்குறாங்களோ அதுவும் தெரியல. தென் புல்சை அவனோட அபார்ட்மெண்ட் இருந்து வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒரு கப்பை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு பாரு. அண்ட் அப்ப புல்சை அவன் கிட்ட இருக்கிற காயினை பேக்ல ஃபிளிப் பண்ணி அந்த காயினை கரெக்டா அந்த கப்பல போட்டுருப்பான். சோ இந்த மாதிரி புல்சையோட ஏமிங் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குங்கிறத ரொம்பவே கேஷுவலா கடறலாம் செமையா இருந்துச்சுங்க. தென் அங்க இருந்து புல்சை டைனர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வரான். தென் வந்ததுமே அந்த இடத்துல ஒரு பனானா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஏவிடிஎஃப்க்கு கால் பண்ணி அவன் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல பிராங்க் கெஸ்ட்ல பார்த்ததாவும் அண்ட் அவன் கிட்ட ஒரு கன் இருக்கிறதாவும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். தென் கரெக்டா அந்த பனானா மில்க் ஷேக் அவன் குடிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏவிடிஎஃப் ஆளுங்க மொத்தமா வந்துருவானுங்க. அண்ட் அப்புறம் என்ன, அந்த இடத்துல ஒரு பங்கமான ஒரு ஃபைட் நடக்கும். அதுவும் புல்சையோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லாம் செம்மையா பண்ணிருப்பானுங்க. லைக் ஒரு டூத் பிக்கோட ஸ்ட்ராவை கனெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ளோ டாட்டா யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் வெறும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க நைஃப் ஸ்பூன் ஃபோர்க்கு இதை மட்டுமே வச்சு அங்க இருக்கிற எல்லாருமே பொளந்து எடுத்திருப்பான். அதுவும் கடைசி ஸ்ட்ரைக் அப்போலாம் நம்ம வாயே பொளந்துக்கும். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு ஷ்ரிம்போட கிளாவ் எடுத்து ஸ்ட்ரைக் பண்ணிருப்பான். அந்த கிளா மூஞ்சிக்குள்ளே இறங்கிடுங்க. தென் அங்க இருந்து ஏவிடிஎஃப் எல்லாருமே தான் தான் போட்டு தரணுங்கிறத காட்டுறதுக்காக அவனோட புல்சை சிம்பிளை ஒரு கெச்சப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு போயிருப்பான். அண்ட் கரெக்டா அந்த இடத்துல இன்ட்ரோ இறக்குறாங்க. அண்ட் அது முடிஞ்சதும் நம்ம டைரக்டா பிபி கிட்ட தான் வரும். இங்க பிபி மறுபடியும் சிட்டி வித்அவுட் ஃபியர்ங்கிற பேர்ல நம்ம கிங் பின் கலாச்சி இன்னொரு வீடியோ போட்டிருப்பா. அண்ட் அந்த வீடியோல மட்டும் தாங்க நார்த்தன் ஷார்ஷிப் பத்தின பேச்சே அடிபட்டிருக்கு. சோ கிங் பின் அந்த விஷயத்தை மொத்தமா மூடி மறைக்க தான் பார்த்திருக்காரு. எப்படின்னா இந்த சேரிட்டி பாக்ஸிங்க ஒரு மெயின் ஈவெண்டா புஷ் பண்ணி பொதுமக்களோட கண்ணை மறைச்சிருக்காரு. அண்ட் இப்போ அப்படி இந்த சைடு நம்ம விஜிலண்டி டீம் கிட்ட தாங்க வரும். இங்க நம்ம ஸ்வாட்மேன் 6 மாசமா உள்ளே இருந்துட்டேன், அதனால போயிட்டு குடிச்சு வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, அப்ப நம்ம டேர்டெவில் இந்த மாதிரி சமயத்துல உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட உதவி எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு ஸ்வாட்மேன் சூப்பரா ஒன்று சொல்லியிருப்பாருங்க. அதாவது இந்த மாதிரியான சமயத்துல எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட உதவி உனக்கு தேவையில்ல, ஏன்னா நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, ஏன்னா நீ இப்ப இந்த நியூயார்க்கோட சிம்பிளா மாறிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம டேர்டெவில் இந்த நியூயார்க் சிட்டியோட ஹோப்பா மாறிட்டு இருக்காருங்க. அண்ட் ஸ்வாட்மேன் ஏதாவது உதவினா இது யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு நம்ம கேரன் கிட்ட அவரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போய்ப்பாரு. அண்ட் அப்படி இந்த சைடு நம்ம கேரன் அந்த ரெட்வுட்ல அடைக்கப்பட்ட பொதுமக்கள் கிட்ட அவங்க அந்த இடத்துல அடைக்கப்பட்ட இந்த விஷயத்தை பத்தியும் அதனாலதான் அவங்க எல்லாருமே மிஸ்ஸிங் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னு விஷயத்தையும் மொத்தமா ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபுட்டேஜையும் கேரன் அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அவங்க கண்டிப்பா வெளியில போயே ஆகணும். ஆனா அந்த ரெட்வுட்ல நடந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் நியூயார்க் சிட்டியோட ஸ்ட்ரீட்ஸ்லயே ஏகப்பட்ட ஏவிடிஎஃப் ஆளுங்க இவங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதனால என்னதான் மாறு விஷயத்துல போனாலும் வெளியில போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அப்பதான் நம்ம குட்டி புலி நான் போன வாத்தியாரன்ட்டு அவ அந்த எஸ்டி கார்டை சோர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக முன் வந்திருப்பா. பட் அதுக்கு ஆரம்பத்துல கேரன் என்னதான் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் கடைசியில ஒத்துப்பாங்க. பட் யாரா நம்ம கேரனுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, பிபி தான். சோ பிபிக்கு அடுத்த கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த எஸ்டி கார்டை வாங்கிட்டு நம்ம குட்டி புலி அங்க இருந்து கிளம்பலாம்னு பார்க்க அப்ப அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்திருக்காங்கன்னு நம்ம டேர்டெவில் சென்ஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது நம்ம கிறிஸ்டோபர் சாஃபா. சோ இவன் வந்துட்டான், இவன் கிட்ட இருந்து கறக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை கறந்துடலான்ட்டு அவனை உட்கார வச்சு நார்த்தன் ஷார்ஷிப்பை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவும் இதுல மேயர் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பத்தி விசாரிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு கிறிஸ்டோபர் அவங்களுக்கு தேவையான எல்லா பேப்பர் ஒர்க்கையும் சைன் பண்ணி கொடுத்தது வசிலியோஸ் டிங்க்லி மேத்தர்ஸ்.
அதாவது கிங் பின்னு சொல்லியிருப்பான். ஸோ கிறிஸ்டோபி ஒருத்தனே போதும் கிங் பின்னுக்கு இன்னொரு மொட்டையை அடிச்சிடலான்ட்டு இவனோட ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க அவங்களுக்கு ஒரு லாயர் தேவைப்பட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அவங்க சூஸ் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம மெக்டஃபி தான். பட் கிறிஸ்டோபியை கூட்டின்னு வெளியில போனா கண்டிப்பா பிரச்சனை வரும்ட்டு மெக்டஃபி இங்க கூட்டினதுக்காக நம்ம கேரன் அங்க கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இன்னைக்கு நைட் தான் அந்த சேரிட்டி பாக்ஸிங் நடக்க போகுது. ஸோ அதனால ஏகப்பட்ட ஏவிடிஎஃப் ஆளுங்க அந்த பாக்ஸிங் நடக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா அந்த பாக்ஸிங் நடக்க போற இடமும் ஃபாக்வெல்ஸ்ல தான். அதாவது நம்ம மேட்டோட அப்பா சண்டை போட்ட அதே பாக்ஸிங் இடத்துல தான். அண்ட் அது நம்ம மேட்டுக்கு தெரிஞ்ச லைட்டா அந்த ஃபிளாஷ் கட் வந்திருக்கும். பட் அப்பதான் நம்ம டேர்டெவிலுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அதாவது ஃபிஸ்க் இந்த பாக்ஸிங் நடத்துறதுக்கான காரணமே விஜிலாண்டின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க நம்ம புல்சைக்கான ஒரு ட்ராப்னு. ஸோ அதனால மெக்டஃபி இங்க கூட்டினு நம்ம கேரன் அனுப்பி வச்சுட்டு நம்ம டேர்டெவில் புல்சை பாத்துக்கிறேன்னு கிளம்பி இருப்பாருங்க. ஆனா அந்த ட்ராப்ல மாற்ற மாதிரி இந்த சைடு நம்ம புல்சை அந்த சேரிட்டி பாக்ஸிங் நடக்க போற நியூஸ் டிவில பார்த்துட்டு காயின் ஃபிளிக் பண்ணி அந்த டிவியை உடைச்சிருப்பாங்க. லைக் ஹாக்கர் சீஸ்ல கேட் பிஷப்க்கு நம்ம ஹாக்கர் சொல்லி கொடுத்திருப்பார்ல, அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தென் இப்ப அப்படியே நம்ம மெக்டஃபி கிட்ட தாங்க வரும். இங்க அவங்க ஆபீசர் சில ஃபைல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு ஏவிடிஎஃப் ஆளுங்க உள்ள வந்து ஸ்வாட்மேனை தேடுங்கிற பேர்ல அந்த இடத்தையே மொத்தமா கலச்சு போட்டு போயிடுவானுங்க. பட் எதுக்காக ஸ்வாட்மேனை தேடி இருக்காங்கன்னா அந்த ரெடுக்குள்ள நடந்த பிரேக் அவுட் விஷயமா தான். பட் அதுக்கு எதுக்கடா இங்க வந்து இடத்த கலச்சு போட்டீங்கங்கிற மாதிரி தாங்க இருக்கும். தென் இவங்க எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு நம்ம கேரன் வந்து கிறிஸ்டோபியோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம மெக்டஃபி கிட்டே ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. பட் அதுக்கு ஆரம்பத்துல என்னதான் மெக்டஃபி கொஞ்சம் தயங்கினாலும் கடைசியில ஒத்துப்பாங்க. பட் எதனால அவங்க தயங்கி இருப்பாங்கன்னா அவங்களோட மேட் மடாக் மெக்டஃபியோட ஆபீஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிஸ்கோட ஆளுங்க யாருக்குமே தெரியாம ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. பட் ஃபைனலா ஒத்துப்பாங்க. தென் இப்ப அப்படியே நம்ம மேயர் ஃபிஸ்க் அண்ட் வெனசா கிட்ட தாங்க வரும். அண்ட் நீங்க வெனசா கவர்னரை பார்த்து பேசுறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம மேயர் ஃபிஸ்க வார்ன் பண்ணிட்டு போனாங்களே தவிர கூட வந்து சப்போர்ட்டிவா நிக்கல. சோ அதனால இப்ப அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் வெனசா கிளம்பிட்டு இருப்பாங்க. அண்ட் வெனசா இந்த இடத்துல கொஞ்சம் கடுப்புல தாங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம மேயர் ஃபிஸ்க் வெனசாவை அந்த சேரிட்டி மேட்ச்க்கு வர வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த சேரிட்டி மேட்ச் நடக்கிறதே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தானே. சோ புல்சை வர வெனசாவை தான் டார்கெட் பண்ணிக்கிறான். சோ அதனால அந்த பப்ளிக் பிளேஸ்க்கு அவங்க வந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆகும்னு சொல்லிதான் அவங்கள மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதனால ஒரு கடுப்புல தாங்க வெனசா அங்க இருந்து கிளம்பி கவர்னர் பார்க்க வந்திருப்பாங்க. நீங்க வெனசா கவர்னர் கிட்ட மேயர் ஃபிஸ்க் பண்றது எல்லாமே இந்த ஊரோட நல்லதுக்கு தான் சொல்லி எப்படியாச்சும் கவர்னரை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான வலையை வீசியிருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கவர்னரும் நான் மேயருக்கு சப்போர்ட்டா நிக்கலனாலும் நான் உங்க கூட வந்து நிக்கிறேன்னு அந்த வலையில வந்து விழுந்துருவாங்க. அண்ட் இப்ப அப்படியே நம்ம ரெடியூக் ஃப்ரீ போட்டு தான் வரும். அண்ட் அங்க நடந்த பிரேக் அவுட்ல மொத்தம் 19 பேர் தப்பிச்சு போய்க்கிறாங்கன்ட்டு நம்ம மேயர் ஃபிஸ்க் செம்ம கடுப்புல இருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே வெளியே ஒருத்தன் புல்சைன்னு நம்ம மேயர் ஃபிஸ்க போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கான். அண்ட் ரெடியூக்ல வந்து சிட்டி ஹால்ல வந்து ஏகப்பட்ட விஷயம் லீக் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அது யார் பண்றாங்கன்னு இன்னும் தெரியல. அண்ட் இப்போ இந்த பிரேக் அவுட் வேற. சோ அதனாலே மேயர் ஃபிஸ்க் செம்ம கடுப்புல இருப்பாருங்க. ஆனா அந்த கடுப்பை இன்னும் ஏத்துற மாதிரி அந்த இடத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் நம்ம மேயர் ஃபிஸ்க் கிட்ட கொஞ்சம் நெக்கலா தாங்க பேசிட்டு இருப்பாரு. அண்ட் இங்க தான் மிஸ்டர் சார்ல்ஸ் மூலமா அந்த இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாமே எந்த இடத்துக்கு போக போகுதுங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. அதாவது அந்த இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாமே கினிபாசாவோட நடக்கிற வாருக்கு தாங்க போக போகுது. பட் அந்த விஷயத்தை கூட அவனால பண்ண முடியலங்கிற மாதிரி நம்ம மேயர் ஃபிஸ்க மிஸ்டர் சார்ல்ஸ் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி தாங்க பேசிட்டு இருப்பாரு. சோனால பக் நம்ம சார்ல்ஸை கன் பாயிண்ட்ல நிறுத்த வர அதுக்கு முன்னாடி நம்ம சார்ல்ஸோட ஆளுங்க மேயர் ஃபிஸ்கையும் பக்கையும் கன் பாயிண்ட்ல நிறுத்திடுவாங்க. சோ அதனால கன் எடுக்க போன பக் டப்புன ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுவான். ஆனா அதுக்கு மிஸ்டர் சார்ல்ஸ் கை வலிக்க போதுப்பா கீழே இறக்கிக்கோன்னு சொல்ல அந்த டைமிங் யூஸ் பண்ணி பக் அங்க இருந்து ரெண்டு பேருமே போட்டு தட்டு நம்ம சார்ல்ஸை கன் பாயிண்ட்ல நிறுத்திடுவான். ஆனா அப்ப நம்ம மேயர் ஃபிஸ்க் உன் சரக்கு சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்த்துருவேன். ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கொண்டு மிஸ்டர் சார்ல்ஸ் லைட்டா மிரட்டி தான் போயிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டமோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இப்பதாங்க நம்ம குட்டி புலி கிட்டே வரும். அதாவது ஏஞ்சலா கிட்ட நம்ம கேரன் எஸ்டி கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே அதை அவளாலேயும் பிபி கிட்ட கொடுக்க முடியல போல. சோ அதனால அந்த எஸ்டி கார்டை ஜாவி கிட்ட கொடுத்திருப்பா. ஏன்னா ஜாவி பொதுமக்கள் ஒருத்தன் தானே. சோ அதனால அவனால பிபி ரீச் பண்ண முடியும் தான் அவன் கிட்ட எஸ்டி கார்டை கொடுத்திருப்பா. அண்ட் இப்ப அப்படியே நம்ம டேர்டெவில் கிட்ட தாங்க வரும். தலைவன் புல்சை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் அன்னைக்கு காலையில அந்த டைனர் ரெஸ்டாரண்ட்ல பண்ண சம்பவத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்றதுக்காக ஏவிடிஎஃப் யூனிஃபார்ம் போட்டு உள்ள போயிருப்பாரு. அண்ட் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆலன் பையனோட யூனிஃபார்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் தலைவன் உள்ள எதிர்பார்த்து வந்தா மாதிரி அவனுக்கு ஏத்த ஒரு க்ளூ கிடைச்சிருதுங்க. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்ல புல்சை ஒரு காயினை கையில ஃபிளிப் பண்ணிட்டே இருந்தால ஆனா அது ஆக்சுவலா ஒரு காயின் கிடையாது போலங்க. ஏன்னா அது சர்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய அவர் லேடி ஆஃப் கிரேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டோக்கன். சோ சர்ச்னு தெரிய வந்துருமே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஸ்ட்ரைக்கா இருக்கும் புல்சை அந்த டோக்கனை எந்த சர்ச்சில இருந்து எடுத்துப்பான்ட்டு. எஸ் அதே சர்ச் தாங்க. சோ அதனால டேர்டெவில் டைரக்டா அந்த சர்ச்சுக்கு போக அந்த சர்ச்சில் அதே முழுசா பிரீஸ்டா மாறாத பையன் தான் இருப்பான். சோ அதனால அந்த பையன் கிட்ட அந்த டோக்கனை கொடுத்து புல்சையை பத்தி விசாரிக்க அதுக்கு அந்த பையன் இந்த டோக்கன்ஸ் இங்க வந்துட்டு போற எல்லார்கிட்டயுமே இருக்கும். சோ அதனால நீங்க விசாரிக்கிற ஆளை பத்தி எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிருப்பான். பட் ஆனா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறானுங்கிறது மட்டும் அவனோட ஹார்ட் பீட் வச்சு நம்ம டேர்டெவில் கண்டுபிடிச்சிருவாரு. சோ அதனால டேர்டெவில் அந்த பையன் கிட்ட புல்சை பயங்கரமான ஒரு கொலைகாரன், அவனை வெளியில விட்டுனா அவன் இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிட்டே இருப்பான். பட் கண்டிப்பா நான் அவனை கொல்ல மாட்டேனுங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் புல்சை தான் கிட்ட என்ன சொன்னாங்கிற விஷயத்தை டேர்டெவில் கிட்ட சொல்லியிருப்பான். அதாவது புல்சை டெய்லி அந்த சர்ச்சோட சவுண்டால தான் ஏஞ்சிக்கிறதாவும் அப்புறம் இந்த பையன் பிரேயருக்காக அந்த சர்ச்சோட கேட்டு ஓப்பன் பண்றது எல்லாத்தையுமே புல்சை அவனோட வீட்டோட ஜன்னல் இருந்து பாக்குறதா இந்த பையன் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அப்ப சொன்ன அந்த விஷயத்தை தான் இப்ப இந்த பையன் டேர்டெவில் கிட்ட சொல்லியிருப்பான். சோ புல்சை இந்த சர்ச்சோட சரௌண்டிங்ல தான் எங்கேயோ இருக்கான்ட்டு தலைவன் டேர்டெவில் அவரோட ரேடார் சென்சாரை யூஸ் பண்ணி அந்த மொத்த சரௌண்டிங்குமே சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் அப்படி சென்ஸ் பண்ணதுல புல்சையை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு தலைவன் எடுத்துட்டு வந்த அந்த டோக்கனை ஃபிளிப் பண்ணி
பண்ணி கரெக்டா அந்த பாட்ல போட்டிருப்பான். அதுவும் ஓப்பனிங்ல புல்சை பண்ண மாதிரியே. தென் இப்ப அப்படியே நம்ம புல்சையோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரும். ஆனா அங்க புல்சை சீசன் 3ல யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதே சிடி பிளேயர் யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அதை ப்ளே பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது. அதான் டக்குன்னு அந்த சிடி எடுத்து பின்னாடி வீசினா அங்க தலைவன் டேர்டெவிலோட என்ட்ரிங்க. தலைவன் புல்சை விட்டு அதே சிடி எடுத்து திரும்ப அவனுக்கே விட அந்த இடத்துல ஒரு பங்கமான ஒரு ஃபைட் ஆரம்பிக்குதுங்க. அதுவும் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ங்கிற மாதிரி காட்டுறதுக்கு நம்ம புல்சை அடிக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே தலைவன் டேர்டெவில் டாட்ஜ் பண்ணதாவும் தலைவன் டேர்டெவில் அடிக்கிற எல்லா ஸ்ட்ரைக்ஸுமே புல்சை டாட்ஜ் பண்றதாவும் செம்மையா பண்ணிருப்பானுங்க. அதுவும் புல்சை நடிக்கிற வில்சன் பெத்தோல்லா அந்த சண்டேல கூட புல்சையோட ஸ்வாக விட்டுற கூடாதுன்னு தலைவன் டேர்டெவிலோட அந்த பில்லி கிளப்ஸ் சிரிச்சுக்கிட்டே பிடிப்பாங்க. அதெல்லாம் தரமா இருந்தது. அதுவும் ஒரு இடத்துல ரெண்டு பேருமே சேம் டைம்ல பஞ்ச் பண்றதுலாம் பங்கமா பண்ணிருப்பானுங்க. பட் புல்சை எப்பயுமே மிட் ரேஞ்சில தானே பெஸ்ட். சோ அதனால க்ளோஸ் காம்பாக்ட்க்குலாம் ஸ்டாமினா இல்லாம தலைவன் டேர்டெவில் புல்சையை உரிச்சு எடுத்துறாருங்க. பட் கரெக்டா அப்ப பக்கத்து வீட்ல இருந்த ஆன்ட்டி ஏதோ சத்த கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வர அவங்கள கன் பாயிண்ட்ல நிறுத்தி டேர்டெவில் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அப்பதான் புல்சை எதுக்காக இந்த ஏவிடிஎஃப் எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கானுங்கிற விஷயத்தை பத்தியே சொல்லியிருப்பான். அதாவது ஃபாகி நெல்சனை வெனசா நம்மள மேனிபுலேட் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்கானுங்கிறத புரிஞ்சு அவனை கொலை பண்ணதுக்காக தான் அந்த சர்ச்சில் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கான். அண்ட் அவன் பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் இப்ப ஃபிஸ்க்ல இருந்து ஏவிடிஎஃப்ல இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்றதா முடிவெடுத்திருக்கான். பட் தலைவன் டேர்டெவிலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நோ கில் பாலிசி தானே. சோ அதனால அந்த இடத்துல புல்சை கொஞ்சம் காம் டவுன் பண்ணலான்னு பார்க்க அவன் பேச்சு எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அங்க டேர்டெவில் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சும்மா ரோட்ல ஒருத்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவனை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அவனோட வண்டி எடுத்து அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் அவன் தப்பிச்சே போயிருந்தாலும் அவன் எங்க வருவானுங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. சோ அப்புறம் என்ன நமக்கு அப்படியே அந்த ஃபாகல்ஸ் தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க நடக்க போற அந்த மேட்சை பார்க்கறதுக்காக டேனியல் பிபி போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஜாவி நம்ம பிபியோட தீவிரமான ஃபேன் சொல்லி அந்த இடத்துல பிபியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பான். ஆனா அந்த செல்ஃபி எடுக்கும்போது டேனியலுக்கே தெரியாம பிபியோட பாக்கெட்ல அவன் எடுத்துட்டு வந்த அந்த எஸ்டி கார்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அது டேனியலுக்கு தெரியாத மாதிரி தான் பண்ணிருப்பான். பட் சம்பந்தமே இல்லாம டேனியல் நம்ம பிபியை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அவனோட ஃபேஸ்லயே தெரியும் அவனுக்குள்ள எவ்வளவு ஈவில்னஸ் இருக்குதுன்னு. பட் டேனியல் அதை பார்க்காத மாதிரி தாங்க கடந்து போய்ப்பான். இல்ல பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போனானு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பிபிக்கு ஒரு சாவுன்னு இருந்தா அது டேனியல் கையில தான் இருக்கும். அண்ட் டேனியலுக்கு ஒரு சாவுன்னு இருந்தா அது கண்டிப்பா கிங் பிங் கையில தான் இருக்கும். இப்ப அப்படியே நமக்கு மேயர் ஃபிஸ்க தான் காட்டுறாங்க. அவர் அந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு பக்கும் ஏவிடிஎஃப் சேர்ந்த பவுலும் வந்திருப்பான். எதுக்காக அந்த இடத்துல இருக்கிற எல்லா எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ்லயும் நம்மளோட ஆளுங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்திருப்பானுங்க. ஆனா மேயர் ஃபிஸ்க் ஃப்ரண்ட் டோர்ல மட்டும் யாருமே இல்லாம கிளியரா வச்சுக்கோங்கன்னு சொல்லிருப்பாரு. எதுக்காக அப்பதானே புல்சை வந்து டிராப்ல கட்ட மாட்டுவான், அதனாலதான். பட் இந்த மாதிரி மேயர் ஃபிஸ்கோட உயிரை பணைய வச்சு புல்சையை பிடிக்கிற விஷயம் நம்ம பக்குக்கு உடன்பாடு இருந்திருக்குது. அதனால இந்த ஐடியா வேணானுங்கிற மாதிரி சொல்லும் போதே அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அண்ட் அப்ப மேயர் ஃபிஸ்க் உனக்கான வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சோ அதனால நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அண்ட் அப்பதான் இந்த சே நமக்கு அப்படியே கிறிஸ்டோபர் சாஃபாவோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மெக்டஃபி வந்திருப்பாங்க. அண்ட் கிறிஸ்டோபர் சாஃபாவும் அவனோட ஸ்டேட்மெண்டா அந்த நார்த்தன் ஸ்டார் ஷிப்னா என்னது, அதுல என்ன விஷயம் எடுத்துட்டு போயிருந்தாங்க, அண்ட் அந்த ஷிப்புக்கான எல்லா பேப்பர் ஒர்க்கையும் யார் சைன் பண்ணா, அண்ட் எதனால அந்த ஷிப்பை முழுக வச்சாங்கங்கிற எல்லாத்தையுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுவான். அண்ட் அதை நம்ம மெக்டஃபி கேரனும் ஒரு கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கு மேல கிறிஸ்டோபியோட வேலை முடிஞ்சிச்சு. சோ அதனால அவனை ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்கணும்ட்டு அவனை யூஎஸ் மார்ஷல்ஸோட அனுப்பியிருப்பாங்க. ஆனா அவனை அந்த இடத்துல வச்சிருந்தாலே அவன் சேஃபா தாங்க இருந்திருப்பான். ஏன்னா யூஎஸ் மார்ஷல்ஸ் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு யூஎஸ் மார்ஷல்ஸையும் நம்ம கிறிஸ்டோபர் சாஃபாவையும் அந்த இடத்துல பக் போட்டு தள்ளிடுவான். சேஃபா இருந்த ஒருத்தனை சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அநியாயமா வெளில கூட்டு போய் போட்டு தள்ளிட்டானுங்க. ஆர்ஐபி டு கிறிஸ்டோபர் சாஃபா. பாவங்க தேவையில்லாம உயிரை விட்டான். பட் கிறிஸ்டோபர் சாஃபாவை விட ஒருத்த பாவமான நிலைமையில இருக்காங்க. யார் தெரியுமா? மேட்டர்ஹார்ன். அதாவது இந்த சைடு கிறிஸ்டோபர் போட்டு தள்ளும் போதே அப்படியே அந்த சைடு மேயர் ஃபிஸ்க் வர்சஸ் மேட்டர்ஹார்ன் மேட்ச் ஆரம்பிக்குதுங்க. அதுவும் மேட்ச் ஆரம்பிச்ச மொத ரவுண்ட்லயே மேயர் ஃபிஸ்க் மேட்டர்ஹார்னை போட்டு சாவடி அடிப்பாருங்க. ஆக்சுவலா சாவடிச்சிடாரு. பட் மொத ரவுண்டு முடியும் போதே அவன் சாவடி வாங்கிட்டு ஓரத்துல உட்காந்துருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு ஷாட்டை வச்சிருப்பாங்க. அதுல அவன் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும், நீ அடிக்க நான் தான் கிடைச்சனாயா அப்படிதாங்க இருக்கும். பட் அந்த ஷாட்டை பார்த்து அவன் மேல என்னதான் பாவம் வந்தாலும் ஒரு விதத்துல அவன் ரியாக்ஷனை பார்த்து சிரிப்பு தாங்க வருமே. தென் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி மேயர் ஃபிஸ்க் மேட்டர்ஹார்னை போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்க அப்ப அந்த மேட்ச்க்கு வெனசா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸோட வந்திருப்பாங்க. அண்ட் வெனசாவை பார்த்ததும் மேயர் ஃபிஸ்க் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த டைம் யூஸ் பண்ணதான் மேட்டர்ஹார்ன் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே கொடுத்திருப்பான். பட் வெனசா முன்னாடி அடி வாங்குறது ஃபிஸ்க் செம்மையா ரேஜ் ஆகி ரெண்டே பஞ்ச் தான் ஆர்ஐபி. பட் மேட்டர்ஹார்ன் செத்துறாங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவனை அப்படியே எழுதிக்கிட்டு போயிடுவாங்க. தென் மேட்ச் ஜெயிச்ச மேயர் ஃபிஸ்க்கு சாம்பியன் பெல்ட்டை கொடுக்க வெனசாவும் ஃபிஸ்க் கிட்ட கவர்னரை கன்வின்ஸ் பண்ணதா சொல்லிருப்பாங்க. சோ அவ்வளவுதான், எல்லாமே கரெக்டா ஸ்மூத்தா போகுதுன்னு நினைக்கும் போது தான் கரெக்டா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணி புல்சை உள்ள வந்துடுறான். அண்ட் உள்ள வந்ததுமே புல்சை அங்க இருந்து ஏவிடிஎஃப் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்க இந்த சைடு நம்ம மேயர் ஃபிஸ்கையும் வெனசாவே கவர் பண்ற மாதிரி இடத்துல ஏவிடிஎஃப் ஆளுங்க இருப்பாங்க. பட் வெனசா அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அவங்க சூஸ் பண்ணி எடுத்த அந்த கன்னை வச்சு புல்சை ஃபயர் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்ப புல்சையும் டேனியல் வாங்கின அந்த கிஃப்டை எடுத்து டைரக்டா வெனசாவை பார்த்து வீசிடுவான். பட் அதை நம்ம ஃபிஸ்க் அவர் வின் பண்ணி வாங்கின
பாங்கன அந்த சாம்பியன் பெல்ட் மூலமா தடுத்துருவாரு. பட் அந்த சீக்வென்ஸே அவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிருப்பாங்கன்னா, புல்ஸை தூக்கி போட்ட அந்த கிஃப்ட்டோட கேப்ஷன் நியூயார்க் பார்ன் அகைன் இருக்கும். சோ அந்த பார்ன் அகைனை என்னோட வின் மூலமா நான் உடைச்சி காட்டுறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மேயர் ஃபிஸ்க் அவர் ஜெயிச்ச அந்த சாம்பியன் பெல்ட் மூலமா உடைச்சிருப்பாரு. பட் அப்படி உடைக்க பார்த்த அந்த விஷயமே அவருக்கு எதிர்வினையா ஆகிற மாதிரி தான் அந்த மொத்த சீக்வென்ஸை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இடத்துல புல்ஸை தூக்கி போட்டதை நம்ம ஃபிஸ்க் தடுத்ததும் புல்ஸை அவன் தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஏவிடி ஃபாலுங்களை போடுதல் ஆரம்பிச்சிருப்பான். பட் அப்ப மேயர் ஃபிஸ்க் அங்க இருந்து ஏவிடி ஃபாலுங்களோட கன்னை எடுத்து நம்ம புல்ஸையை ஃபயர் பண்ணலான்னு வர அந்த இடத்துல நம்ம ஃபிஸ்க் மேல இருக்கிற ஃபோக்கஸை விட்டுட்டு பின்னாடி இந்த வெனசாவை யாராவது ஒருத்தங்க பாத்துனீங்கன்னா அப்பவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஃபிஸ்க்கு என்ன எதிர்வினை வந்திருக்குன்ட்டு. பட் அந்த சீனோட டென்ஷன்ல நம்ம ஃபிஸ்க தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அவர் அந்த இடத்துல புல்ஸையை ஃபயர் பண்ண வந்திருப்பாரு. பட் ஆனா அப்பதாங்க தலைவன் டேடோட என்ட்ரி. தலைவன் உள்ள வந்ததுமே ஃபிஸ்கோட கன்னை தட்டி விட்டுட்டு நம்ம புல்ஸையை தூக்கிட்டு வெளியில ஜம்ப் பண்ணிடுறாங்க. அண்ட் புல்ஸையும் டேடோவும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் இப்பதான் ஃபிஸ்க்கு வந்த அந்த எதிர்வினையை காட்டுறாங்க. அதாவது புல்ஸை தூக்கி போட்ட நியூயார்க் பார்ன் அகைனை நம்ம ஃபிஸ்க் உடைச்சதும் அதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் டைரக்டா வெனசாவோட தலையில வந்து சொருவிடுது. சோ அந்த இடத்துல வெனசா போட்டு இருந்த ஒயிட் ட்ரெஸ் ரெட் கலர்ல மாறி அவ ரத்த வெள்ளத்துல மிதக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தக்காளி ஒரு பங்கமான எபிசோடுங்க இதெல்லாம். மார்வெல் எப்பயுமே 4வது எபிசோட்ல பண்ணக்கூடிய சம்பவத்தை தான் இதுலயும் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த ரைட்டிங் நெட்ஃபிளிக்ஸோட டேர்டெவிலுக்கு ஈக்குவலான ரைட்டிங்கை கொடுத்து தூக்கிட்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டானுங்க. 4வது எபிசோடு இப்படி பங்கம் பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னா ஃபினாலே வேலை யோசிச்சு பார்த்தா புல்ல இருக்குதுங்க. ஆனா இந்த எபிசோட வேற ஃபில்லரா முடிச்சிட்டானுங்களா, அதனால அடுத்து என்னடா நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிக்க வச்சுக்கிறானுங்க. பட் எப்பயும் போல அதையும் பொறுத்து இருந்தே பார்த்துருவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.